ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கோதுமை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அது தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுருங்க. அது அடியில் இருக்க மண்டியெல்லாம் அது இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் 2 கை அளவுக்கு கோதுமை மாவு போட்டு கொடுங்க. போட்டுட்டு அது கூடவே 1 கை அளவுக்கு ரவையை போடுங்க. போட்டு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இயல்பாக இதை முட்டைகோசுன்னு சொல்லுவாங்க. இது மைதா, சீனி, முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. அதுக்கு பதில் நான் கோதுமை மாவில் நாட்டு வெல்லம் சேர்த்து அதுலேயே முட்டை எல்லாமே சேர்த்து இது செய்கிறேன். ஆனால் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களே எப்படி இருக்குதுன்னு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா அடிச்சுக்கோங்க. வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனித்தனியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் வடிகட்டி ஊற்றணும். அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி அதையும் நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையையும் அதிலையே ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விடுங்க. இதில் சில பேர் சோடா உப்பு போடுவாங்க. அப்படின்னா தான் அது நல்லா உப்பி வரும். ஆனால் நான் சோடா உப்பு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நான் போடல. தேவைப்படுறவங்க அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் இது சின்ன சின்ன பீஸாக போடுங்க. போட்டு அது வேகத்துக்காக நடுவில் கீறி விடுங்க. அது நல்லா எண்ணெய் உள்ளே நல்லா குடித்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் அது நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போடுங்க. அது நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துட்டோம்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.